என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறத வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும். ஒண்ணு ஆண் பார்த்து விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான், இல்லனா பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். பெண்ணை திருமணம் செய்ய முடிவு பண்றியா, அந்த பொண்ணை போய் அழகுபடுத்தப்படாத நிலைமையில மார்க்கம் ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு அனுமதி அளிக்குது. ஹிஜாபுடைய ஆடையில அவங்களுடைய முகம் அவங்களுடைய கரம் தெரிகிற அளவுக்கு. ரெண்டாவது, அந்த பெண்ணிடத்துல பேசணும். போன்ல தனிமையில உட்கார்ந்து பேசுற சொல்ல நான் அந்த சாட்டிங்லாம் அங்க அனுமதிக்கப்பட்டது கிடையாது, அல்லது டேட்டிங்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடத்துல உட்கார்ந்து பேசணும். பக்கத்துல உட்கார்ந்து இல்ல, கொஞ்சம் தொலைவில் உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல அவங்க ஒட்டு கேட்க சொல்ல மார்க்கம். அவங்களுடைய விருப்பங்களை, இவங்க என்ன கலர் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறது இல்ல. இப்படி உங்களுக்கு பீச் ஓரமா வாக் பண்றது பிடிக்குமா, அல்லது ரோட்டோரமா வாக் பண்றது பிடிக்குமாங்கிற அந்த பேச்செல்லாம் பேச சொல்லல. தன் வாழ்க்கைக்கு இந்த உறவு நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் ஹலாலான முறையில நகர்த்த முடியுமா, எனக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் இருக்கா, இதுல பெற்றோர் நிர்பந்தம் இல்லாத நிலைமை இருக்கா, இது எப்படி நம்ம அடுத்து கொண்டு போறதுக்கு நம்மளுடைய இந்த கேள்வி பதில் எப்படி அமையுங்கிற அடிப்படையில எத்தனை முறை வேணாலும் மார்க்கம் அளவீடு சொல்லல. நான் பார்த்துட்டா நீ கல்யாணம் முடிச்சு விடணும் அப்பா சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சதுனாலதான் நீங்க பல பேர் தலாக்கு வந்து நிக்கிறான், சுழல் வந்து நிக்கிறாங்க. நான் பார்த்துட்டா நீ தான் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்பா சொல்லக்கூடாது. மார்க்கம் தூக்கி வீசிடும் அந்த திருமணத்தை.